எங்க தங்கச்சிக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியான பொண்ணு. அது வந்து வீட்டுலதான் இருக்கும். வெளியே வாசல் உட்காந்துட்டு இருந்தாங்க. நேத்து 6:30 இருக்கும் மணி, நோன்பு திறக்கிற நேரம். வெளியே உட்காந்துட்டு இருந்தா. நாங்கெல்லாம் நோன்பு திறந்துட்டு இருந்தோம். உள்ள இருக்கும் போது தங்கச்சி வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு. ஆட்டோக்காரங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட்டோ வந்து ரன்னிங்ல எடுத்திருக்காங்க. கீழே அப்படியே பாத்துக்கிட்டு அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அவ எப்பயுமே எந்த ஆட்டோ பார்த்தாலும் ஆட்டோல ஏறி உட்காந்துட்டு போயிடுவா. ஏன்னா தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க இருந்தாங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க. நேத்து பார்த்துட்டு நாங்க நோன்பு திறந்துட்டு இருக்கும்போது அந்த தங்கச்சி என்ன பண்ணிருக்கு, ஆட்டோல வந்து அவ ரன்னிங்ல இருக்கும்போது ஆட்டோ நிக்குது வீட்டு பக்கத்துல இருந்து ஏறி உட்காந்துட்டான். அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணிருக்காங்க, தங்கச்சியை வந்து எரிக்க விடாம அப்படியே ஆட்டோல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. 6:30 கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு நைட்டு 8:30 மணிக்கு கூட்டிட்டு வராங்க. நாங்க காணோம்னு தேடிட்டு இருக்கோம். தேடிட்டே இருக்க காணோன்றதால சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து தங்கச்சி காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க வீட்டாண்ட வந்து இருக்கும்போது அப்பதான் ஆட்டோல கூட்டிட்டு வரும்போது எங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணிட்டு அவனை புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு கூட்டிட்டு வந்தோம். இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு தங்கச்சியை உள்ள கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது அங்கங்க குழந்தைக்கு வந்து காயம் இருக்கு. அழுதுட்டே இருந்தா. ரொம்ப என்னம்மாக்கா ஒரு மாதிரி அழுதிட்டு இருந்தா, இந்த மாதிரி வந்து எனக்கு பெயினா இருக்கு, வலிக்குது அப்படின்னு அழுதிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சொல்லி நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணது. போலீஸ்காரங்க எல்லாம் வந்தாங்க. சரி அங்க வாங்கன்னு சொல்லி எங்களை அங்க கூட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து ஜிஹெச்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க, அங்க பாப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லி. அப்புறமா ஜிஹெச்ல வந்து கொண்டு போயிட்டோம். அங்கதான் இப்போ ட்ரீட்மெண்ட்ல குழந்தை இருக்கா. என்ன ஏதுன்னு அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு. இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். குழந்தைய கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து குழந்தைய பண்ணிட்டு ஒருத்தரை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து 2 பேர் வந்து காமிக்கிறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து 2 பேர் காமிக்கிறாங்க. இங்க வந்து ஒருத்தர் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன காமிக்குதுன்னா 2 பேரை குறிப்பிட்டு காமிக்குது. 2 பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க. அது வந்து மூளை வளர்ச்சி குழந்தை, அதுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசல்ல தான் உட்காரும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த குழந்தைய பத்தி எப்படி என்ன ஏதுன்னு நிறைய பேர் பார்த்துருக்கேன். நேத்து எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருந்தாங்க. அவங்க நோன்பு தரத்துக்கு அங்க போகும்போது அந்த ஆட்டோக்காரர் வந்து வண்டியில ரன் பண்ணிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க குழந்தை தேடிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து நாங்க அங்க பார்த்தோம் அப்படின்றதால எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்க தகவல் கொடுத்த உடனே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே பிடிக்க முடிஞ்சு கூட்டிட்டு வந்து இப்போ சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்ல தான் நாங்க இங்கதான் இருக்கோம், வாசலாண்ட தான் இருக்கோம். என்கொயரியில அவர் இன்னும் எதுவுமே ஒத்துக்கல. அந்த தங்கச்சி வந்து ஒரு 10 days அவன் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். 10 days லவ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அப்படி கொடுத்துருக்காங்க, நான் வந்து லவ் பண்றேன் இந்த மாதிரி பொண்ணு, அதனாலதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு 10 days ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ நல்லவனா இருந்திருந்தா என்ன பண்ற, லவ் பண்றேன்னா என்ன இருந்தாலும் வந்து வீட்டுல வந்து சொல்லணும். முறைப்படியா வந்து இந்த மாதிரி நான் பொண்ணை லவ் பண்றேமா அப்படின்ட்டு ஏதாவது சொல்லணும். அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தை வந்து அதுக்கு பேச வராது எதுவுமே. இவன் என்ன பண்ணிருக்கான், லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு பேசியிருக்கான். அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருப்பா, நாங்க முறைப்படி வந்து பேசிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து தப்பு நடந்திருக்கு. இப்ப என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், அவன் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும். சட்டப்படி நியாயமா எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு ஆக்ஷன். இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை வந்து தப்பு வந்து யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா நல்ல மூளை வளர்ச்சி குழந்தையே இப்படி பண்ணிருக்காங்கன்னா நல்ல அவங்கள இன்னும் என்ன பண்ணாங்க, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அந்த குழந்தைங்க என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்க அதனால போராடுறோம். நேத்துல இருந்து நோன்பு வச்சுட்டு இங்கதான் வாசலாண்ட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு தங்கச்சிக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த மாதிரி தப்பு வந்து இன்னும் யாருமே பண்ணவே கூடாது. அந்த மாதிரி கடுமையான தண்டனை வந்து நடவடிக்கை எடுக்கணும். நாங்க மீடியால இந்த மாதிரி பேட்டி குடிக்கிறோம்.